ஒரு சில ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு சாம்பிளுக்கு இந்த பீஸை வச்சிருக்கேன். ஒரு சில ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு சாம்பிளுக்கு இந்த பீஸை வச்சிருக்கேன். இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா இந்த நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதேமாரி கிராக் ஆகிருக்கும். அந்த கிராக்கை வந்து நம்ம வந்து எப்படி அடிக்கிறது வெல்டிங், இது மேலேயே வெல்டிங் அடிக்கலாமா இல்லை இதுக்கு வேறு என்ன வழி, வெல்டிங்கும் தெரியக்கூடாது, பட் நம்ம வெல்டிங் அடித்து பொருளை இந்த மெட்டீரியல் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். நீங்கள் நினைப்பீங்க இது மேலேயே வெல்டிங் அடிச்சுட்டு கிரைண்டிங் பண்ணால் கரெக்டாகிடுன்னு. அப்படி பண்ணிங்கன்னா தப்பு தாங்க. அதனால் எப்படின்னா நீங்கள் அடித்த வெல்டிங் பார்த்தீங்கன்னா நீங்களே கிரைண்டிங் பண்ணினா அந்த இடத்துல ஒன்றும் ஸ்ட்ராங் இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மெட்டீரியலில் இது வந்து சாம்பிளுக்கு தான் நான் வச்சுருக்கேன். இந்த பொருளை பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிட்டு உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு பைப்பு இருக்குது, ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் படிக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிராக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இது சாம்பிளுக்கு இந்த கோடு போட்டுருக்க பாருங்கள், இது கிராக்குன்னு வச்சுக்கிங்க. இந்த கிராக்கில் வந்து இந்த கிரைண்டிங் வீல் இருக்குது பாருங்கள், இதை வச்சு நம்ம வந்து பள்ளம் எடுக்கணுங்க. அதாவது எப்படின்னா வி மாரி இருக்கும். அந்த வி எதுக்கு எடுக்கிறோன்னா அந்த பள்ளம் பார்த்தீங்கன்னா அந்த சரக்கு அந்த வெல்டிங் ரன்னு ஏற்றுறீங்க பார்த்தீங்களா, அது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். அப்போ வந்து மெட்டீரியலோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு கம்ப்ளீட்டாக ஆட் ஆகிடும், வெல்டிங் ஸ்ட்ராங் ஆகிடும். நம்ம மேலே லைட்டாக மட்டம் பண்ணால் போதும், லைட்டாக கிரைண்டிங் பண்ணால் போதும். இப்படி பண்ணிங்கன்னா இந்த பீஸ் பாஸ் ஆகிடுங்க. மேலேயே சரக்கு ஏற்றிட்டு கிரைண்டிங் பண்ணால் அந்த பீஸ் வந்து ஃபெயிலியர் தாங்க. அந்த அளவு தான் வெல்டிங்கில் ஸ்ட்ராங் இருக்காது, வெல்டிங் பண்ணுறதே வேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு செஞ்சே காட்டிடுறேன் இந்த மெட்டீரியலை பொறுத்த வரையும் எப்படி செய்கிறோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிரைண்டிங் மிஷின் தான் தேவை. அதை நான் ஓட விட்டுட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பள்ளம் உங்களுக்கு தெரியும், வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பள்ளம் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பள்ளத்தில் வந்து சார் கொஞ்சம் பெரிய பள்ளமாக எடுத்துக்கலாங்க. அவர் சாம்பிளுக்கு சொல்லணுன்னு தான் இப்போ எடுக்கிறேன். இந்த முறையில் இப்படி வெல்டு அடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வெல்டிங் அடிச்சுட்டு காட்டுறேன். இது சும்மா சின்ன பள்ளம் தான், கொஞ்சம் பெருசாக நீங்கள் அகலம் எடுத்துட்டா வெல்டிங் அடிக்கிறப்ப வசதியாக இருக்கும். பார்ப்போம் வெல்டிங் அடிக்கிறத பார்ப்போம். இப்போ வெல்டிங் அடிக்க போகிறோம் பாருங்கள். பவர் அதிகமாக இருக்குங்க. என்றைக்குமே பவரை வந்து கரெக்டாக பார்த்துங்க. பவர் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு எர்த்து இருந்துச்சுன்னா அதை டச் பண்ணி பாருங்கள் பவர் போதுமா என்னென்னு. இப்போ வெல்டிங் அடிக்க போகிறேன். இப்போ நானே வந்து கேமரா எடுத்துகிட்டு வெல்டிங் அடிக்கிறதுல கொஞ்சம் வெல்டிங்கில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கிளியரிட்டி இல்லாமல் இருக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து வெல்டிங் ஆகிட்டு இதை வந்து லைட்டாக நம்ம மேலே கிரைண்டிங் பண்ணிட்டா அந்த கிராக்குன்றது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. அந்த கிராக் ஸ்ட்ராங் ஆகிடும். மேலேயே மட்டும் வெல்டிங் அடிக்காதுங்க என்றைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து கிரைண்டிங் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கிராக் இருக்கிற இடம் வந்து இப்போ நான் கொஞ்சம் வெல்டிங் குவாலிட்டி இல்லை, லைட்டாக ஃப்ளெக்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்தமாரி பள்ளம் எடுத்து வெல்டிங் அடிச்சிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஒரு மெட்டீரியலை. இன்ஜின் பாடி கேஸ்டிங் பொருள் கூட கிராக் ஆகும். அந்த சமயத்தில் நம்ம வந்து பள்ளம் எடுத்து வெல்டிங் அடிக்கிறது பெஸ்ட் ஐடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேற்கொண்டும் நல்ல வீடியோ வெல்டிங் டிப்ஸில் பார்ப்போம். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு.